வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட டே சார்ட்டில் வந்து பாருங்கள், டோஜ் டைப் ஆஃப் கேல்சிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ நல்லா மேலே நல்ல நீளமான புல்லிஷ் கேல்சிக்ஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன பேரிஷ் பார் வந்து வந்தது. அதுக்கப்புறமா இந்த டாப்பில் வந்து டோஜி வந்திருக்கிறதுனால அடுத்து வந்து மேலே போகிறதா அது கீழே வரதா அப்படிங்கிறதோட கன்ஃபியூஷனில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மேலே அதை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் குடிச்சுனா மேலே, லோ பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் குடிச்சுனா கீழே. ஸோ எக்ஸாக்டாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறது தான் டோஜி வந்து வரும். ஸோ டோஜியோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகும். அதுவும் இந்த மாதிரி புல்லிஷில் இருக்கும் பொழுது பிரேக் பண்ணால் நல்லா மேலே போகும். லோ பிரேக் பண்ணாலும் நல்லா கீழே வரும், ஏன்னா டாப்பில் இருக்கிறதுனால. அதனால் இந்த ரேஞ்சு ஹை லோ வந்து நல்ல ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேல்சிக்ஸில் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே தான் வந்து கேல்சிக்ஸ் எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கு. அந்த ரேஞ்ச் வந்து பாருங்கள் 22,440, 22,358 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எப்போ இந்த ரேஞ்சை உடைக்குதோ அப்போ தான் தெரிய வரும். அதுதான் நம்ம டோஜிலையும் பார்த்தோம். மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் குடிச்சுனா மேலே, கீழே பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் குடிச்சுனா கீழே அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெஃபரன்ஸாக வந்து இருக்கும். அப்படியே வந்து சிபிஆரில் வந்து பாருங்கள், சிபிஆரும் ஹையர் வேல்யூ, அதாவது ரொம்ப குறைவான ஹையர் வேல்யூவில் தான் இருக்குது. மைல்டு ஹையர் வேல்யூ சிபிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ சிபிஆருக்கும் மேலே வந்து கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகி புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப சிபிஆர் செல்லிங் வரலாம். R1 தாண்டுதுன்னா நல்லா வந்து R2 வரைக்கும் போகலாம். ஸோ இது அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது மேலேன்னு புரிஞ்சிக்கலாம். சப்போஸ் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுக்குது அப்படின்னா செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். இதே S1 வரைக்கும் வந்து S1ல் புல் பேக் பையிங் எடுக்குது அப்படின்னா R1 வரைக்கும் போகலாம். ஒருவேளை S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுக்குது அப்படின்னா அது அப்படியே S2 வரைக்கும் போயிடலாம். இதுதான் கண்டிஷனு. இதே தான் வந்து பேங்க் நிஃப்டிலே நடந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப முக்கியமான அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து சொல்லியிருந்தோம். அதில் புல்லிஷ் பார் போட்டிருக்கு. அதுவும் லாஸ்ட் 2 கேல்சிக்ஸ்க்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை மட்டும் நாளைக்கு பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நல்லா சூப்பரான புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு புரிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து பாருங்கள், இதுக்கும் மேலே இது க்ளோஸ்டு, இதுக்கு மேலே இது க்ளோஸ்டு, இதுக்கு மேலே இது க்ளோஸ்டு. ஸோ இந்த ரெண்டையும் தாண்டி நாளைக்கு ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பரான அப் ட்ரெண்டாக இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஈவன் அந்த பெரிய கேண்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அது ஆகலை அப்படின்னா கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப சப்போர்ட் லெவலுக்கு வந்துடும். இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலு அதை தாண்டிச்சுன்னா இன்னும் கீழே போகும். இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே வரலாம். ரேஷன்ஸ் மாதிரி இவ்வளோ தூரம் வந்து முடிஞ்சிட்டு திரும்ப மேலே போகலாம். 1 ஹவர் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் 1 ஹவருக்குள்ளேயே தான் வந்து இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1 ஹவர் வந்து ஈவினிங்கில் அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிச்சு. பட் பிரேக் அவுட் ஆக முடியல, கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் கொடுக்குது அப்படின்னா நல்ல வந்து அப் சைடு. இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு இதையும் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. நல்ல ரெஃபரன்ஸ் வந்து 47,520 இதை பிரேக் பண்ணால் மேலே, அல்லது 47,191 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் கீழேன்னு புரிஞ்சிக்கலாம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, இதுவும் புல்லிஷில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ சிபிஆருக்கு மேலே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 தாண்டி புல் பேக் பையிங் போடுதுன்னா R2. ஒருவேளை R1ல் வந்து தடுமாற்றம் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர் செல்லிங்க்கு வரலாம். சிபிஆர் கீழே கேல்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் போடுதுன்னா S1. ஸோ S1லேருந்து புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா R1 வரைக்கும் திரும்ப பையிங் போகலாம். S1லேருந்து புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S2 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனு. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸு. ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புல்லிஷில் இருக்கிறது கன்னியூ ஆணுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் போகணும் அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த ஹையை தாண்டி புல் பேக் பையிங் போடணும். பேங்க் நிஃப்டி வந்து இந்த 2 கேல்சிக்ஸ்க்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா நல்லா சூப்பரான புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது ஒர்க் ஆகலைன்னா கீழே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆகுதா இல்லையா, அல்லது மேலே போகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரிசர்ச்சோட உங்கள் ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.